நடிகை த்ரிஷா வீட்டின் மதில் சுவர் தொடர்பாக பக்கத்து வீட்டாருக்கு எதிரான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. மதில் சுவர் பிரச்சனை நீதிமன்றம் வரை சென்றது ஏன், நடந்தது என்ன? 20 ஆண்டுகளை கடந்தும் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகைகளில் ஒருவராக இருப்பவர் த்ரிஷா. கமல்ஹாசன், விஜய், அஜித் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் நடித்து தனக்கென தனி அடையாளத்தையும் ரசிகர்கள் பட்டாளத்தையும் வைத்துள்ளார். இந்த நிலையில் நடிகை த்ரிஷா வீட்டின் மதில் சுவர் தொடர்பாக அழைத்த வழக்கு ஒன்று முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. த்ரிஷா என்ன வழக்கு தொடர்ந்தார்? அவருக்கு என்ன ஆனது? நீதிமன்றம் செல்லும் அளவுக்கு என்ன பிரச்சனை? சென்னை செனட் ஆஃப் ரோடு 2வது வீதியில் நடிகை த்ரிஷாவின் வீடு உள்ளது. அவரின் வீட்டருகே உள்ள வீட்டை 2023ஆம் ஆண்டில் மெய்யப்பன் என்பவர் வாங்கியுள்ளார். அந்த வீட்டின் கட்டுமான அமைப்பை மாற்றி அமைக்க மெய்யப்பன் விரும்பினார். இதற்காக த்ரிஷாவின் வீட்டிற்கும் மெய்யப்பன் வீட்டிற்கும் பொதுவாக இருந்த மதில் சுவரை இடிக்க முற்பட்டுள்ளார். ஆனால் த்ரிஷா தரப்பு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சுவற்றை இடித்தே ஆக வேண்டும் என்று மெய்யப்பன் திட்டவட்டமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிய இந்த விவகாரத்தை த்ரிஷா தரப்பினர் உயர்நீதிமன்றத்தில் வழக்காக பதிவு செய்தனர். அந்த வழக்கில் மதில் சுவரை இடிக்க நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தனர். நீதிமன்ற உத்தரவுக்கு பின் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மதில் சுவரை இடிக்க இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். இந்த வழக்கு நீதிபதி டிகாராமன் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது த்ரிஷா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தங்கள் தரப்பிலும் மெய்யப்பன் தரப்பிலும் மதில் சுவர் விவகாரம் தொடர்பாக சமரசமாக பேசி முடிக்கப்பட்டு விட்டது, அதனால் மேற்கொண்டு இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த விருப்பமில்லை என்று தெரிவித்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் தற்போது த்ரிஷா தொடர்ந்த வழக்கை முடித்து வைத்துள்ளது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் த்ரிஷா செலுத்திய கட்டணத் தொகை அவருக்கு திருப்பிக் கொடுக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது.